நாங்கள் அந்த இன்ஜினியரிங் படித்த காலத்தில் வந்து நிறைய காம்படிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தோம். மோர் தென் அ சப்ஜெக்ட் முக்கால்வாசி நேரம் வந்து நான் வந்து காம்படிஷனில் அதுக்கு தேவையான ரோபோட்ஸ் பில்ட் பண்ணுறது, அதுக்கு தேவையான ஏரோப்ளைன்ஸ் பில்ட் பண்ணுறதுன்ற ஒரு வேலைகள் தான் அதிகபட்சமாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபைனல் இயர் முடிச்சுட்டு வரும்போது எனக்கு டிஃபென்ஸில் டிஆர்டிஓவில் என்னோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அங்கே டாக்டர் யவனா ராணி, வசந்தகுமார் அப்படின்ற 2 சயின்டிஸ்ட்க்கு கீழே நான் என்னோட ட்ரோனை வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணேன். அதை முடிச்சுட்டு நான் என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் மார்க்கெட்டில் வந்து என்ன கெரியர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எனக்கு நிறைய கண்டுபிடிப்புகள் தெரியும். ரோபோட்டிக்ஸ் தெரியும், ட்ரோன்ஸ் நல்லா டிசைன் பண்ண தெரியும், ஏர்க்ராஃப்ட் டிசைன் பண்ண தெரியும், ஏஐ விஷயங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அப்போது நான் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ரோபோட்ஸ் பண்ணுவேன், இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும்போது ஒரு ஃபைன் டே மென்டார் என்ன சொன்னார்னா, அஷிக் உனக்கு ரோபோட்ஸ் தெரியுன்றது ரோபோட்டும் பண்ணுற, ட்ரோன்ஸ் தெரியுது ட்ரோன்ஸும் பண்ணுற, இப்படி ரொம்ப டைவர்சிஃபைடாக இருக்கக்கூடாது, நீ ஒரு ஃபீல்டை ரொம்ப ஃபோக்கஸ்டாக செலக்ட் பண்ணணும், ஸ்பெசிஃபைடாக பண்ணணும். அதனால நீ உனக்கு தெரிஞ்ச மற்ற டெக்னாலஜிலாம் விட்டுரு, ஒரு டெக்னாலஜி மட்டும் நீ கெரியரை செலக்ட் பண்ணுன்னு சொல்லும்போது அவர் சொன்னதை கேட்டேன். பட் ஆனால் தெரிஞ்ச டெக்னாலஜிஸை விடாமல் அது எல்லாத்தையுமே ஒரு எஜுகேஷனல் கரிக்குலமாக வந்து டிசைன் பண்ணி அதை ஸ்கூல் எஜுகேஷனுக்குள்ளே வந்து கொண்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி நான் முதல்ல வந்து பிளான் பண்ணேன். ஓகே.